ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிரித்தி லெத்தல் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது படத்துல ஒரு 5 பிலிட்டன்சஸ் அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காம்படிஷனுக்காக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க போயிட்டு இருந்த அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ காம்படிஷனுக்கு சீக்கிரமா போனோம் அப்படின்னு பக்கத்துல ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு தெரியுது. ஸோ இவங்க 6 பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இவங்களோட டீச்சர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, கடைசியா இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போனாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு டான்சரா இருந்து அங்கிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குமே போகக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல அங்கங்க வரக்கூடிய ஒரு சில அந்த கோரியான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் அப்படின்னு பார்த்துக்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. கேரக்டரோட பேக் ஸ்டோரி அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. பட் இருந்தாலுமே அவங்க அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்குது. தென் படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதமே நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.